என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கோவை மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக சைவ சித்தாந்த செந்நெறி சிந்திக்கக்கூடிய வண்ணமாக சைவப்பாட வகுப்பிலே நின்று சித்தாந்த செந்நெறி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் அருகுருநாதருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகிருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளை குறித்தாக்கி கொண்டு நாம் கடந்த வகுப்பில் போற்றி பகருடை என்று சொல்லப்பெறுகிற இந்த ஞான நூலில் 19 கன்னிகள் வரை நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். இதில் நமக்கு ஆசிரிய பெருந்தகை போற்றி என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அமையப்பெற்ற பகுதி என்பதனால தான் இதுக்கு போற்றி பகருடை என்ற பெயர் அமையப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்தோம். இந்த இறைவனுடைய கருணையை நினைந்து வணக்கம் சொல்லுகிற வண்ணமாக அல்லது அந்த கருணை என்னை பாதுகாப்பதாக என்ற முறையில் அமையப்பெற்றதனால இதற்கு போற்றி என்று சொல்லக்கூடிய வண்ணம் அமையப்பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அதில் முதல் வணக்கத்தை சொல்லும் பொழுது இறைவன் எவ்வளவு மிகப்பெரியவன், அவன் திருமால், பிரமன், இந்திரன், தேவர்கள், வேதம், வேதாந்தம், நாதம், நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய அவைகளெல்லாம் எவ்வளவு இயலுமோ அவ்வளவும் தேடிய நிலையில் காண முடியாத அந்த இறைவன் தில்லை மன்று என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றம்பலத்தை வந்து அவன் திருமேனி தாங்கி நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நடனம் நமக்கு எத்தகைய கருணையை தருகிறது என்று சொன்னால், நம்முடைய பிறப்பு என்கிற ஒன்றை அறுப்பதற்காக அவன் நடனம் புரிகின்றான். எனவே அந்த கூத்தினுடைய நோக்கம் நமக்கு பிறவி வழக்கு அறுக்க நிறுத்த நிலை போற்றி என்று முதல் வணக்கத்தை ஆசிரியர் காட்டினார். சரி, அப்படி அந்த உயிர்களுடைய பிறப்பை அறுப்பதற்காக இறைவன் நடனம் புரிகிறான் என்று சொல்கிறீர்களே, அப்படி அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லும்போது தான் பல்வேறு வகைப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை இறந்திருக்கக்கூடிய உயிர் கூட்டங்களுக்கு தேவையான தனு கரண புவன போகங்களை படைத்து காத்து அவற்றை ஒரு கால எல்லையில் ஒடுக்கி அவற்றுக்கு வீடு பேற்றை கொடுக்கக்கூடிய வண்ணமாக இந்த தொழிலை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அத்தகைய கருணைக்கு வணக்கம் என்று இரண்டாவது வணக்கத்தை நமக்கு காட்டினர். மூன்றாவது வணக்கம், சரி, அப்போ அந்த பிறவி வழக்கு அறுக்கின்ற இறைவன் படைத்து காத்து அழித்து அருள்பாலிக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, அவர் எப்படி படைத்து, எப்போது முதல் படைப்பை படைத்து என்ன செய்தார் என்று கேள்வி எழுகிற போது தான் நமக்கு இந்த உயிர்கள் எப்படி இருந்தன அப்படின்னு கேட்டால், இயல்பாகவே பாசத்தில் இருந்தன. இறைவனோ இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்கிறான். அப்போ பாசத்தில் இருக்கிற உயிர்கள் பாசத்தில் இயல்பாக இருந்தன என்பதற்கு ஆசிரியர் 2 உவமை எடுத்துக்கொண்டார். அதாவது நெல்லில் இருக்கிற உமி தவிடு போலவும் செம்பில் இருக்கின்ற களிம்பு போலவும் என்று எடுத்துக்கொண்டார். உயிர் என்று இருந்ததோ அன்றே
பாசம் என்பது இருந்தது, அது உமி தவிடு போல. சரி, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இந்த செம்பு பொருளில் என்கிற பொருளை களிம்பு மறைப்பது போல பாசம் உயிரை மறைத்திருந்தது அப்படின்னார். சரி, அந்த இறைவனும் இருக்க உயிரும் இருக்க மாறுபட்ட ரெண்டு பொருள் ஒரு பொருள் இடத்துல கூடி நிற்கிறதே எப்படி என்று சொல்லும்போது, கடலும் நீரும் உப்பும் மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த உப்பு என்கிற தன்மை அந்த நீரை பற்றியதாக இருக்கிறதே ஒழிய நீருக்கு இடம் கொடுத்திருக்கிற கடலை பற்றியதாக இல்லை. அதுபோல் இறைவனுள் நாமும் நம்முள் மலமும் இருப்பதனால் மலம் நம்மை பற்றியதாக இருக்கிறதே ஒழிய இறைவனை பற்றியதாக மலம் இல்லை. சரி, அப்படிப்பட்ட இந்த மலம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அனைத்து உயிர்களுடைய அறிவு, இச்சை, செயல் என்று சொல்லப்பெறுவனவற்றை அது மறைக்கிறது. அப்படி மறைக்கும் பொழுது அதனுடைய அறிவும் இச்சையும் மறைக்கப்பட்ட நிலையில் கண் பார்வை இழந்து இருக்கக்கூடிய நிலை போல, அது எப்படி சொல்லலாம், கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை பார்வையை பெற்றிருந்தாலும் கூட அந்த செறிந்திருக்கிற இருளை மட்டுமே அறிந்து இருளில் மூழ்கி கிடப்பது போல, கண்ணில்லா குளவி போல கருப்பைக்குள் கிடந்த நிலை போல ஆணவ மலத்தில் நேற்று கிடந்தது. அப்படி கிடந்த அந்த உயிர்களுக்கு இறைவன் என்ன செய்தான் அப்படிங்கும்போது, அந்த மறைப்பு என்பது இதுபோல இருந்தது. அப்போ அந்த மறைப்பை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான், ஒளியுடைய மாணிக்க மணியை பாம்பு தன்னுள் அடக்கி இருப்பது போலவும், வெளிச்சமாக இருக்கக்கூடிய நெருப்பை மரம் தன்னுள் ஒடுக்கி கொண்டு இருப்பது போலவும், அறிவு பொருளாகிய உயிரை ஆணவம் என்கிற அறிவற்ற பொருள் தன்னுள் மறைத்து கொண்டிருந்தது என்று ஊமை காட்டினார். இப்படிப்பட்டிருந்த அந்த உயிர்களுக்கு இறைவன் பிறப்பு என்கிற ஒன்றை அவன் கொடுக்கிறான். அந்த அவன் கொடுக்கிற பிறப்பு எது போன்றது என்று சொன்னால், கண் பார்வை இல்லாத ஒருவனுக்கு கையில் ஒரு கோல் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தனு கரண புவன போகம் என்கிற ஒன்றை பார்வை இழந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய கோல் போல கொடுக்குறான். அப்படி கொடுக்கிற பொழுது அந்த உயிர்களுக்கு உடம்பு என்ற ஒன்றை கூட்டி, உடம்பை கூட்டுகிற நிலையில் 4 வகையான உடம்பை கூட்டுகிறான் என்பதை வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் நுட்பமாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அந்த உயிர்களுக்கு பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் அப்படின்னார். பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரண புவன போன்றவற்றை தந்து அப்படின்னு சொன்னார். அப்போ பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் என்று சொல்லும் பொழுது முதல் உடம்பாக அது கருதப்படலை என்பதை உரையாசிரியராகிய சிவஞான முனிவர் இங்கு குறிக்கப்பெறுகிற அந்த தனு என்பது சூக்கும தேகத்தை குறித்ததுன்னு உரையில் கொடுத்தார். எனவே அங்கே உடம்பு என்பது சூக்கும தேகத்தை அப்போ அதற்கு முன் இருக்கக்கூடிய உடம்புகள் அங்கே கணக்கில் கொடுக்கப்படலை. ஆனால் அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனால முதல் உடம்பு, 2வது உடம்பு, 3வது உடம்புகள்லாம் கொடுக்கப்பட்டு 4வது உடம்பு வருகிற பொழுதுதான் மனம் என்கிற கருவி வருகிற காரணத்தினால இந்த சூக்கும தேகம் கூட்டப்பட்ட பொழுது மனம் கூடுகிறது. மனம் கூடியதனால விகாரம் ஏற்பட்டது. விகாரத்தின் காரணமாக வினை ஏற்பட்டது. எனவே மனம் முதலாக வந்த விகாரத்தால் வினை 2ம் காட்டி என்று ஒரு குறிப்பு கொடுத்தார். அப்போ முதலாக உடம்பை கூட்டுகிற பொழுது எந்த உடம்பை ஒரு உயிருக்கு முதல் உடம்பாக கூட்டுவது என்கிற பொழுது மனத்தில் ஏற்பட்ட அந்த சலனங்கள், மனத்தில் ஏற்பட்ட விகாரங்கள் எதை காட்டியதோ அதற்கேற்றாற் போல முதல் உடம்பு மனித சட்டையாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், தாவரமாகவும் இருக்கலாம். ஆக அந்த விளைவுக்கு ஏற்ப உடம்பை கொடுத்து அந்த உடம்பிலிருந்து அடுத்தடுத்த பிறவிகளை கொடுக்குறான். அப்போ முதல் பிறப்பு, முதல் உடம்பு என்பது இறைவன் கருணையின் காரணமாக கூட்டப்பட்டது என்பதைத்தான் விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்று மணிவாசக பெருமானும் அறிவுறுத்தியதை கடந்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்த்தோம். சரி, அப்படிப்பட்ட பிறப்பை தருகிற இறைவன் என்ன உதவி செய்கிறான்? அவன் உதவி பிறப்பை கொடுத்ததோடு முடிந்து விட்டதா என்று கேள்வி எழுகிற பொழுது இல்லை. பிறப்புக்கு உட்படுகிற பொழுது ஒவ்வொரு உயிருக்கும் அவனுடைய உறுதுணை இருக்கிறது. எது போல
எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் மனித சட்டை எப்படி வருகிறது என்று சொல்லும்போது இதுபோல் மற்றவற்றையும் கருதி கொள்க அப்படின்னு கொடுத்தார். அப்போ பொற்புடைய அந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்று கூட்டப்படுகிற முறையில் தூல தேகம் என்கிற அந்த உடம்பு மனித சட்டையாக வரும்போது தந்தை தாய் போகத்தில் தந்தையினுடைய விந்து அணுக்கள் தாயின் கருப்பைக்குள் புகும் காலத்து அந்த கருப்பைக்குள் இருந்த நூற்றுக்கணக்கான கிருமிகள் அந்த விந்து அணுக்களை சிதைக்கின்ற நிலையில் அதில் ஏதேனும் ஒரு உயிரை தேர்வு செய்து தன்னுடைய அருட்பார்வையை கொடுத்து அந்த உயிர் அந்த அணுக்களால் சிதைந்து போகாதவாறு கிருமிகளால் சிதைந்து போகாதவாறு பாதுகாத்து 10 மாதம் ஆன நிலையில் தானும் துன்பப்பட்டு தாயையும் துன்பப்படுத்தி கொண்டு மண்ணுக்கு வருகிற பொழுது அந்த குழந்தை இவ்வாறு அந்த மண்ணில் வந்து பிறக்கக்கூடிய நிலையை நமக்கு எடுத்து காட்டினார். எந்த வழியே அந்த உயிரணு உள்ளே சென்றதோ அந்த வழியே இந்த மண்ணுக்கு மீண்டும் கொடுத்து அனுப்பும்போது உடம்பை பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த உயிர் என்ற வரையில் கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம். எனவே 4 வணக்கங்கள் கடந்த வகுப்பில் சிந்திக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 5வது போற்றியை நாம் சிந்திக்க வேண்டும். உங்கள் புத்தகத்தில் பக்கம் 22. இதுவரைக்கும் போன வகுப்பில் விரிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 19வது வரியிலிருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போ கருப்பையிலிருந்து வளர்ந்து வருது யோகு இருத்தி அப்படின்னு குறிப்புகள்லாம் விரிவாக பார்த்துட்டோம். இப்போ அந்த உயிர் இப்போ மண்ணுக்கு வருகிறது. வந்த உடனே இறைவன் செய்கிற உதவி என்ன? ஒரு உயிர் இந்த மண்ணுக்கு வந்த பிறகு அவன் செய்கிற உதவி, நாம் இந்த இடத்துல ஒரு உயிர் என்பதை ஒரு மனித சட்டையை வைத்து கொண்டு உணர்த்துகிறார். இதுபோல் ஏனைய உயிருக்கும் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்பது முன்னையே சொல்லிட்டார். எனவே இப்போ நமக்கான அமைப்பை சிந்தித்து பார்த்தா உதவி என்னன்னு நமக்கு புலப்படும்ன்றார். அந்த வகையில் நமக்கு 22வது பக்கத்தில் 19வது வரிகள் தொடங்கப் பெறுகின்றன. அது பாருங்கள். அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவு ஒழிந்து நன்கு தீது தொல்லை அரா அக்காலம் தன்னில் நன்கு தீது ஒல்லை அரா அக்காலம் தன்னில் பசியை அழுவித்து உள் ஆவி சோரத்தாய் உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருகு தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்பக் கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாசப் பெருங்கயிற்றால் பல்லுயிர்க்கும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. இப்போ அவன் செய்கிற உதவி நீங்கள் ஒன்று அப்படியே நினைந்து கொள்ளே வரணும். அதாவது போற்றி என்று சொல்லும்போது முதல்ல ஒரு வணக்கம், அடுத்த போற்றி சொல்லும்போது அதை விட ஒரு படி மேலாகும். அதுக்கு அடுத்த போற்றி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏன் அவன் கருணையை மேலும் 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 நம்ம அறிவுக்குள்ளே புகட்டுகிறார். அப்போ முன்னை சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போற்றி. இப்போ 4 போற்றி சிந்தித்திருக்கிறோம். 4ஐயும் நினைத்தா வணக்கம் சொல்லித்தான் ஆகணும். இப்போ 5வது சொல்கிறார், ஐயா இன்னொரு வணக்கத்தை சேர்த்தி போட்டுடலாம், ஏன் அவ்வளவு கருணை அடுத்த வணக்கத்தில் இருக்குதுங்கிறார். என்ன அப்படின்னு பாருங்கள். மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லை அரா அக்காலம் தன்னில். அப்படியே ஐயாவுடைய உரையை பார்த்து கொண்டு வாங்க. மாயக்கால் தான் மறைப்ப, ஆசிரியர் தருகிற உரை பாருங்கள். தாய் வயிற்றை விட்டு நீங்கி நில உலகில் குழந்தை பிறந்தவுடன், இதுவரைக்கும் சிறைச்சாலைக்குள் இருந்தது போல் கருப்பைக்குள் இருந்தது உயிர். இப்போ பிறப்புக்கு உட்பட்டு மண்ணுக்கு வந்தாச்சு. அப்படி வந்த நிலை பிறந்தவுடன் உடலுக்கு காரணமான மாயை பெரிய சூறை காற்றை போல மயக்க. அது என்னையா மயக்கன்னு வார்த்தை இங்கே ஏன் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன போற்றி சொல்லும்போது ஒரு வரி இருந்தது, அந்த உரையை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. யோகு இருத்தின்னு ஒரு வார்த்தை போட்டார். தலைகீழாக இருந்து கொண்டு கைகளை குவித்து கொண்டு இறைவன் உபகாரத்தை நினைந்து கொண்டு அந்த உயிர் கருப்பைக்குள்ளே இருந்துச்சு. எப்போ? கருப்பைக்குள்ளே இருக்கும்போது. ஆனால் இப்போ
இந்த பிறப்புக்குள்ளே வந்த உடனே இது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், தனக்கு இறைவன் உதவிய அந்த உதவியை மறக்கத் தொடங்குகிறது. எப்போ? மண்ணுக்கு வந்த மாத்திரத்தில். கருப்பைக்குள் இருக்கிற காலத்து அந்த உயிர் இறைவனை நினைந்து யோகி இருத்தி கொண்டு திருவருளுடைய வணக்கத்தை கருதி கொண்டிருந்த உயிர் இப்பொழுது அந்த நினைப்பை மண்ணுக்கு வந்த மாத்திரத்தில் மறக்கத் தொடங்குது. அதனால தான் திருவாசகத்தில் மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்து ஆண்டு கொண்டானைனர். மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வி என்னும் ஆழியில் அகப்பட்டுனர். ஆழினா கடல். எப்படிப்பட்ட கடல்? மயக்கக்கடல் அப்படின்னார். ஆழி என்பது வெறும் வங்கக்கடல் அல்ல, இந்து மகா சமுத்திரம் அல்ல. ஏன், அதுக்கு கூட ஒரு கரை இருக்குது, கடந்து போயிடலாம். ஆனால் இது உலக வாழ்க்கையில் நாம் சிக்கி நிற்கக்கூடிய மயக்கம் என்கிற கடல்னர். மையலா இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழி என்று திருவாசகம் உணர்த்துகிறது. எனவே நமக்கு இந்த உலக வாழ்க்கை மயக்கம் நிறைந்த வாழ்க்கை. அதில் மயக்கத்தை விட்டு தெளிந்து நல்ல பொருளை நோக்கி தேடி செல்லுதல் என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை அப்படிங்கிறதான் கருத்து. அதனால் சொன்னார், தாய் வயிற்றை விட்டு நீங்கி நில உலகில் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் உடலுக்கு காரணமான பெரிய மாயை சூறை காற்றை போல மயக்க. இப்போ மண்ணுக்கு வந்தோடனே மயக்கம் வந்தாச்சு. அப்புறம் என்னாச்சு? நல் அறிவு ஒழிந்து. என்ன நல்லறிவு ஒழிந்து? உரை பாருங்கள். முன் தாயின் கருவில் இருக்கும்போது இப்பிறவி துன்பத்தை நீக்கி கொள்ள வேண்டும் என்று நினைந்திருந்த நல்லறிவு மறந்து. இந்த யோகிருத்தின்னு சொன்னாரே, அது என்ன யோகம் இருந்தோம்? அப்படியே தலைகீழாக நின்றுக்கிட்டு, கடவுளே இன்னொரு தடவை இந்த சிறைச்சாலைக்குள்ளே நான் வந்துடக்கூடாது, எப்படியாவது என்னை காப்பாற்றிடு, எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு கருப்பைக்குள் இருக்கும்போது வேண்டணும். வெளியே வந்தோடனே என்னாச்சு? அட விட்றா பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகுது. இது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகியல் வழக்கத்தில் 2 இடம் சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கு போகிறப்ப இருக்கும் இந்த நினைப்பு. போய் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள போய் அந்த மரியாதையெல்லாம் பண்ணி அடக்கம்லாம் பண்ணி முடித்து அந்த நெருப்பு மூட்டுகிற நேரம் நம்ம மனசு அப்படியே நினைக்கும், எப்படி வாழ்ந்த மனுஷையா இப்படி ஆயிட்டார, நாமளும் இப்படித்தானே ஆயிடுவோம், ஏதாவது இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து நல்லது இல்லது ஏதாவது ஒன்று கொஞ்சம் சிந்திச்சு வைக்கணும் அப்படின்னு அந்த காட்டில் இருக்க வரைக்கும் நினைப்பு அப்படியே பீக்கில் நிற்கும். அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த ஹீட்டரை போட்டு ஒரு குழியில் போட்டு முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்னப்பாச்சு அந்த நினைப்பு அப்படியே அந்த சுடுகாட்டுக்கு போகும்போது இருந்த நினைப்பு வந்த உடனே நான் மறந்து போயிடும். இது அப்படி ஒரு நினைப்பை தரும். எல்லாருக்குமே பொதுவாக உலகியல் இது சொல்லக்கூடியது என்னென்னா, கருவில் வச்சு ஒரு குழந்தையை வயிற்றில் சுமந்து அந்த மண்ணுக்கு அந்த குழந்தையை கொண்டு வருகிற அந்த காலம் வரை ஒரு தாய் படுகிற பாடு எப்படி இருக்கும்னா, இனி இந்த மாதிரி அவஸ்தைக்கு ஆளாகக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்து முடித்த உடனே அந்த உறுதிப்பாடு, அந்த வைராக்கியம் காணாமல் போயிடும். ஏன், அது காணாமல் போனங்காட்டி தான் அடுத்த குழந்தைக்கு தாயாகிறோம். நீங்கள் அந்த உறுதிப்பாடு முதல்லையே நின்றது உறுதியாக நின்றுருந்ததுன்னா வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ணவே கூடாது, நின்றுமா இல்லையா உயிர் நிற்காது. அப்போ என்னது, இந்த சுடுகாட்டுக்கு போன போது இருக்கிற நினைப்பும் குழந்தை பேற்றின் போது அந்த தருணத்தில் இருக்கிற நினைப்பும் அப்போ மட்டும்தான் நிற்கும், அப்புறம் மறந்துடும். அந்த மாதிரி கருப்பைக்குள் இருந்த காலத்து கடவுளே நான் இனிமேல் இப்படி எந்த ஒரு தாயின் கருப்பைக்குள்ளும் போயிடக்கூடாது அப்படின்னு கையை குவிச்சு தலைகீழாக நின்று தவம் செய்த உயிர் இந்த மண்ணுக்கு வந்த உடனே நாம் போகாத சிறையா பார்த்துக்கலாம் விடுங்க, என்ன 10 மாதம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன இது திரும்ப வந்துடுதான். அதான் இங்கே சொல்கிறார், தாயின் கருப்பையில் இருந்தபோது அந்த குழந்தை இறைவனை நினைந்து கொண்டு இருந்த தாயின் வயிற்றை விட்டு நீங்கி நில உலகில் பிறந்தவுடன் அது என்ன நினைச்சது, தாயின் கருவில் இருந்தபோது இப்பிறவி துன்பத்தை நீக்கி கொள்ள வேண்டும் என்று நினைந்திருந்த நல்லறிவு மறந்து. அப்போ எது நல்லறிவு? பிறவி துன்பத்தை நீக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது நல்லறிவு.
அந்த நல்லறிவு மண்ணின் மீது காலை வச்சோடனே மறந்துடும். அதனால தான் நம்ம அந்த வாய்ப்பை மறந்துட்டு வேறு வகையாக ஓடுகிறோம். சரி, அடுத்து பாருங்கள். நன்கு தீது ஒல்லை உறா அக்காலம் தன்னில், இது நன்மை இது தீமை என்று அறிய முடியாத பருவம் குழந்தை பருவம். அதை சொல்லார் பாருங்க. உடலோடு சேர்ந்திருக்கும் உயிருக்கு நல்வினை தீவினையின் பயன்கள் விரைவில் வந்து பயன் தரும் அக்காலத்தில். குழந்தையினுடைய தன்மையில் இப்போ தான் பிறந்த குழந்தை, அதுக்கு எதுவும் அறியக்கூடிய அல்ல. அந்த நிலையில் பசி என்பதே அந்த குழந்தைக்கு தெரியாது முதல். அப்போ இறைவன் என்ன உதவி செய்கிறான் முதல்ல அப்படின்னு கேட்டால், பசியை அறிவித்து அழுவித்து. இந்த வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அறிவித்தான் மட்டும் பத்தலை, அழவும் வச்சான். ஏன்? நீ அழுதாத்தான் உனக்கு தேவையான உணவு கிடைக்கும். ஒரு வேளை குழந்தை பிறந்துருச்சு, அழாமல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அப்படி ஒரு கால் அந்த குழந்தை அழாது போனால் தாயினுடைய மார்பிலிருந்து பால் வராது. பிறகு எப்படி பால் வருது? அந்த மயக்கத்தில் இருக்கிற தாய்க்கு குழந்தையின் அழுகிற குரல் ஓசை போய் செவிப்புலத்தை தாக்கணும். அது தாக்கும்போது ஐயோ என் குழந்தை பசியில் அழுகுதே அப்படி இந்த தாய் தன் நெஞ்சில் நினைக்கும் போது தான் அந்த ரசாயன மாற்றம் நிகழும். ரத்தம் அப்படியே பாலாக மாறுகிற தன்மை அப்போ தான் நிகழும். இந்த தாயின் நெஞ்சத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படவில்லை என்றால் பால் என்பது வரவே வராது. இதுதான் இறைவன் செய்த மிகப்பெரிய உதவி. ஏனைய காலங்களில் வெளிப்படாத பால் கருவுற்ற காலத்தில் குழந்தை மண்ணுக்கு வந்த மாத்திரத்தில், அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்ட மாத்திரத்தில் பால் அதுகாரும் வாராத ஒன்று எப்படி வந்தது? அது இறைவன் செய்து கொடுக்கிற மிகப்பெரிய உதவி அப்படின்னார். எதுக்கு? இந்த உயிருக்கு. முதல்ல அந்த குழந்தைக்கு பசி தெரியாமல் இருந்துச்சு, முதல்ல பசியை அறிவித்து அதுவே அழுமான்னு பார்த்தார். அழ மாதிரி தெரியல, அவனே அழவும் வச்சு வீர் அந்த குழந்தை கத்துனோடனே ஐயோன்னு இந்த தாய் நெஞ்சம் நடுங்க, ஒரு ரசாயன மாற்றம் நெஞ்சுக்குள் நிகழ்கிறது. இப்பொழுது பால் என்பது வெளிப்படுகிறது. அதான் சொல்றார். அந்த வகையில் அந்த பசியை அறிவித்து அழுவித்து அப்படியே உரை பாருங்க. உயிர் நுகர்வதில் விருப்பம் கொண்டு உள்ளதை அறிந்து பசியை அறிவித்து உடனே கதறி அழுமாறு செய்வித்து. நீங்கள் பெரும்பாலும் ஒரு அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம், சில பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். குழந்தை பிறந்த மாத்திரத்தில் நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்தவங்களை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நன்கு அது புலப்படும். அந்த பிறந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது அழாமல் விட்டுச்சுன்னா மருத்துவர் தலைகீழ தொங்க விடுவார். சில நேரங்களில் ஒரு கிள்ளி விடுவாங்க, அப்போ தான் அந்த அழும். அப்போ அது பிறந்த குழந்தை கிள்ளுனா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது பூ போல் இருப்பது. ஆனால் அதை செய்தால்தான் அதுக்கு அந்த பால் வரும் என்பதனால தலைகீழாக தொங்க விடுவதும் கிள்ளி விடுவதும் இன்றைக்கும் மருத்துவத்துறையில் உண்டு. நீங்கள் ஒரு செவிலி தாயாக இருக்கக்கூடிய, ஏன்னா கூட இருக்கவும் அவங்க தான் தாய் மயக்கத்தில் கிடப்பாங்க. அந்த மயக்கத்தில் எதுவுமே காதுக்குள்ளே போகாது. டாக்டர் எத்தனை பேசிகிட்டு இருப்பார், அதெல்லாம் கேட்குமா? இல்லை. ஆனால் அந்த குழந்தையின் அழுகுரல் மட்டும் காதுக்குள்ளே போகுங்க. அது எவ்வளோ பெரிய உதவின்னு நினச்சிப்பார். டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் பில் போடலாம் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருந்தால் உங்கள் காதில் விழுகுமா என்ன? ஒருபோதும் விழாது. ஆனால் அந்த குழந்தை அழுகிற குரல் மட்டும் நெஞ்சுக்குள்ளே போய் குடையும். இது எப்படிங்க சாத்தியப்படும்? வேறு எந்த ஒலி குறிப்புகள் எதுவுமே காதுக்குள்ளே போகாத நிலையில் அந்த குழந்தையின் அழுகை மட்டும் செவிக்குள்ளே எப்படி போச்சு? அதுதான் இறைவனுடைய உதவி. அப்போ அந்த மாற்றத்தை செய்த மாத்திரத்தில் இப்போ என்ன ஆச்சுனார்? அப்படியே கதறி அழுமாறு செய்தவுடன் அடுத்து என்ன நடக்கு? இது குழந்தைகிட்ட செஞ்ச மாற்றம். அதை பசியை அறிவித்தார், அதை அழ வச்சார். அதை அங்கே செய்துட்டு அடுத்து இந்த பக்கம் என்ன பண்ணார்? உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி குழந்தை அழுவதை கண்டு அக்குழந்தையை பெறும்போது உண்டான வருத்தத்தை மறந்து, குழந்தை வந்தபோது ஏற்பட்ட வருத்தம். ஏன்? தக்க தசமதி தாயோடு தான் வரும் துக்க சாகர துயரடை பிழைத்தும்.
ஒரு குழந்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வருகிற தருணத்தில் நீங்கள் இன்றைக்கும் கவனித்திருக்கக்கூடும், சில நேரங்களில் குழந்தை இறந்து பிறப்பது உண்டு. சில நேரங்களில் குழந்தை பிழைத்துவிடும், தாய் இறந்து விடுவது உண்டு. சில நேரங்களில் இருவரும் இறந்து போவதும் உண்டு. இந்த 3 வகையில் 3மே இல்லாமல் நாமும் பாதுகாப்பா, அம்மாவும் பாதுகாப்பா இன்றைக்கி வளர்ந்து இன்றைக்கி ஆளாகி நிற்கிறோமே, இது யாருடைய உதவியில் நிற்கிறோம்? அறிவுக்கு எட்டலையே இது இறைவன் உதவின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். எங்கள் அம்மா ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க, இல்லை ஊட்டச்சத்தாக சாப்பிட்டாங்க, அதனால் நான் 3 கிலோ எடையோடு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதெல்லாம் இல்லை. அதில் இறைவன் உதவி ஒன்று மறைந்து கிடக்குது அதுக்குள்ளே. அதான் இங்கே சொன்னார். எனவே அந்த குழந்தை அழுவதை கண்டு குழந்தை பெறும்போது உண்டான வருத்தத்தை மறந்து அத்தாய் உயிர் சோர்ந்து போக உள்ளே மிகவும் நடுங்கி, உள்ளுக்குள்ளே நடுக்கம் ஏற்படுது. அந்த நடுக்கம் காரணமாக மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருகும் தீஞ்சுவைப்பால், அது அந்த நிலை தான் மாற்றத்தை தருது. பாருங்கள், மிக்கு ஓங்கிய அன்பால் அத்தாய் மனம் இறங்கி உருக குழந்தை பெற்ற சொல்றார், குழந்தை பெற்ற பச்சுடம்பிலிருந்து இரத்தம் சிவப்பு மாறி வெண்ணிற அமுதமாக கொங்கையில் கறந்த இனிய சுவைப்பாலை. அது வரைக்கும் உடம்புல எங்கே கீறினாலும் ரத்தம் தான் வரும். ஆனால் இப்போ மட்டும் அது அந்த சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்களாக மாறி உதிரமாக மாறுகிறதே. இந்த ரசாயன வித்தை எங்கு நிகழ்கிறது? அதான் சொன்னேன், எவ்வாறு கொடுத்து. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டார், வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு விலங்கு எடுத்துக்கொள்ளுங்கள், மனித சட்டையை கூட விட்டுருவோம், விலங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த வகையில் பூனை அல்லது நாய், வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள். இது ஒரு நாய் ஒரு 4-5 குட்டி போட்டிருக்கு. இந்த நாய்க்கு நமக்கு வேணுங்கிற உணவு வைத்து கொண்டு அந்த குட்டிகள் பாதுகாத்து இருக்கிறது. இது எங்கேயாவது வெளியே போய் சுற்றிட்டு வரக்கூடியதாக இருந்ததுன்னா அல்லது வீட்டில் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா தன் அரவணைப்பிலேயே அந்த குட்டிகளை வைத்திருக்கோம். இந்த குட்டி கண்ணே திறந்துருக்காது. அது வாட்டுக்கு அந்த பசி முடிஞ்சிச்சுன்னா தூக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கும். அந்த பசிக்கான நேரம் வந்தோடனே இந்த தாய் ஒரு சின்ன குரல் கொடுக்கும் பாருங்கள், அந்த குட்டிகள்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கும். சத்தம் போட்டோடனே இது போய் அப்படியே அதை உரசிக்கிட்டு போய் படுத்துக்கும். இதுவாக கண்டுபிடிச்சி அந்த மடியில் பாலை சாப்பிடு. கண்ணே தெரியல, ஆனால் அது போய் பாலை சாப்பிட்றதுக்கு இங்கே தான் சாப்பிடணும் எப்படிங்க தெரியுது? அதுக்கு சிந்திச்சு பாருங்கள். இதுதான் குழந்தைக்கும், நம்ம கையில் இருக்கிற குழந்தைக்கு எடுத்து தாய் தன்னுடைய மார்பில் அரவணைத்து பால் கொடுக்குறான்னா இப்படித்தான் சாப்பிடணும். எந்த டியூஷனில் சொல்லி கொடுத்தாங்க? கருப்பையில் இருக்கும்போது ஏதாவது டியூஷன் சென்டருக்கு போனோமா என்ன? நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்க, குழந்தையே நீ உள்ளுக்குள்ளே இருக்கிற உனக்கு தான் இதை சொல்லித்தரேன், நீ வெளியே வந்தீங்கன்னா இப்படி தான் அம்மா தருவாங்க, நீ இப்படி தான் பால் சாப்பிடணும். எந்த டியூஷன் சென்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கலையே. அப்புறம் எப்படிங்க அது தெரிந்தது? அப்போ இறைவன் நம்ம போன பொறுப்பில் என்னவான்னா மறக்க வச்சுட்டான். ஆனால் அந்த மறதி எல்லாத்தையும் மறக்க செய்தவன் மட்டும் ஒன்றை மட்டும் மறக்காமல் வச்சுருக்கான். எது? நீ பிறந்தனா உனக்கு அடிப்படை உணவுக்கு வேண்டியது பால், அதை எப்படி பருக வேண்டும் என்ற அறிவு மட்டும் மறக்காமல் தொடர வச்சுருக்கான். பார்த்தீங்களா? அதுதான் கருணை. அந்த கருணைக்கு என்ன வணக்கம் சொல்லுது நினைத்து பாருங்கள். ஒரு கால் நீங்கள் திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கோத்தும்பியில் சொல்வார் ஒரு பாட்டில், நோயுற்று மூத்து நுந்து கன்றாய்